குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கிட்டத்தட்ட 1952 இந்த கட்டிடம் ஓமந்தரார் அவர்கள் மூலமாக இது திறந்து வைக்கப்பட்டு, அப்பொழுது இந்த நகரத்தில் உள்ள துறைமுகெல்லாம் இதை பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் இங்கே இந்த நகரத்தினுடைய சார்ந்தவர்கள் பயன்படுத்துகின்ற அளவுக்கு இந்த கட்டிடம் பயன்பாட்டுக்கு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் கடந்த காலம் இதை பராமரிக்காத காரணத்தால் இப்போது அதை புதுப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முயற்சியால் இது NLC நிறுவனத்தின் மூலமாக CSR ஃபண்டு மூலமாக செய்வதற்கு கடமைப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் NLC சேர்மன் பிரசன்னா குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டியும் வாழ்த்தியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு செயல்பாடுகளும் கடலூர் வளர்ச்சிக்கு முழுமையாக பயன்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை பயன்படுத்திக் கொள்வது இந்த நகரத்தை சார்ந்தவர்கள், இந்த பகுதியை சார்ந்தவர்கள் அதை இங்கே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொன்றையும் சிந்தித்து தான் நாங்கள் இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது என்னுடைய தொகுதி இல்லாவிட்டாலும், மாவட்டமாக இருந்தாலும், குறிஞ்சிப்பாடியில் இருந்தாலும் இது போன்ற பணிகளை நான் என்கரேஜ் பண்ணுவதற்காக தான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த கடலூர் இன்னும் சொல்லப்போனால் இந்த கடலூர் நகரத்தை பொறுத்தவரையில் இது வளராமல் இருப்பதற்கு காரணம் கிழக்கு பகுதி, இந்த கடலூரின் கிழக்கு பகுதி கடல், வடக்கு பகுதி தென்பெண்ணையார் பாண்டி புது மாநிலம், தெற்கு பகுதி கடலூரின் தெற்கு பகுதி சிப்காட், இது கிராம பகுதிகள் இது அமைந்திருக்கின்றது. ஆக இது விரிவடையாமல் விரிவாக்கம் செய்வதற்கு வாய்ப்புகளும் இது முயற்சிகளும் இல்லாத காரணத்தால் இப்போது இது அகலப்படுத்தி விரிவுபடுத்த வேண்டும். ஆக மேற்கு நோக்கி இந்த கடலூர் நகரம் மேற்கு நோக்கி விரிவடையும் போது பல தொழிற்சாலைகள், பல ஆலைகள் இப்போ கடலில் கொண்டு போய் வைக்க முடியாது. இதுக்கு கடலையும் நாங்கள் முயற்சி எடுத்து இப்போ முதலமைச்சர் முயற்சியால் கடல் துறைமுகமும் கடலூர் ஓட்டி துறைமுகமும் அது இப்போது அது பயனீட்டுக்கு வர இருக்கின்றது. அதற்குரிய ஒப்பந்தமும் அதை தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக கடல் வழி வர்த்தகம் இந்த கடலூர் ஓட்டி போர்ட் அது உருவாக்கப்பட இருக்கும்போது, ஆக அது போகும்போது மேற்கு பகுதி இந்த பகுதியை சார்ந்து தான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்தாண்ட எல்லை பாண்டிச்சேரி, இந்தாண்ட எல்லை கடல். ஆக இது இந்த கடல் இப்போ தற்சமயம் கடலூர் ஒரு டீ போல தான், எல் போல தான், ஒரு டீ சைஸ் தான். ஒரு டீ இங்கிலீஷில் கேபிட்டல் டீ. இந்த டீ அப்படியே கோடுனா இந்த ஓடு சிதம்பரம் சாலை, இந்த மேற்கோடு பீச்சிலேருந்து நெல்லிகுப்பம் சாலை, இதுதான் இப்போ உள்ள கடலூருடைய அளவீடுகள். இதுக்குள் கடலூர் வளர முடியாது. ஆக கடலூர் இப்போது கடலூர் நகரமாவதற்கு இப்போது விரிவாக்கம் செய்வதற்கு கிட்டத்தட்ட கூடுதலாக 10 ஊராட்சிகள் இப்போது கடலூர் மாநகராட்சியுடன் இணைக்கப்படுகிறது. இது 33 வார்டுகள் கொண்ட நகராட்சி மாநகராட்சியாக இப்போது 45 வார்டுகள் கொண்ட நகராட்சி இப்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு அதை போதிய அளவுக்கு விரிவாக்கம் செய்யக்கூடிய இருந்தாலும் ஸ்டேட்டுடைய முதலமைச்சருடைய கேட்டு, அதே போல் அமைச்சரிடம் துறை அமைச்சரிடம் கேட்டு நாங்கள் விரிவாக்கம் செய்வதற்குரிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக கடலூர் மேலும் விரிவடைவதற்கு இப்போ அருகில் உள்ள கிராமங்கள்லாம் இது கடலூர் மாநகராட்சியுடன் இது இணைக்கப்பட இருக்கிறது. ஆக இணைக்கப்படும் போது வர்த்தகம், அதே போல் போக்குவரத்து, அதே போல் பல இண்டஸ்ட்ரிகள் தொழிற்சாலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வெகு விரைவில் இருக்கிறது.
இதுதான் இங்கே இது கடலூர் இது கடலூர் இன்னும் சொல்லப்போனால் வளர்ச்சி பெறுவதற்கு அருகில் இருக்கின்ற புதிய மாநிலம். இது உணர்ந்தவர்கள் உணர்வார்கள். ஆக இப்போ மேடையில் இருக்கின்ற தலைவர்களும் சரி, மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளும் சரி, கடலூர் நகரம் இந்த மேற்கு பகுதி தான். ஆக மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி நான் கொண்டு வருவதற்கு கடந்த காலத்தில் அமைச்சராக இந்த நகராட்சி அமைச்சராக துணை முதலமைச்சர் இந்த மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர்கள் அங்கே அடிக்கல் நாட்டினார்கள். ஆனால் அந்த இடத்தை அவர்கள் இப்போது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அது 10 ஆண்டுகளுக்கு பிறகு அது மாற்றி அமைக்கப்பட்டு கடலூர் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, அதான் விதிமுறைகள். அது மாற்றப்பட்டு இப்போ கடலூர் அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள தனியாருடைய கல்லூரி பல்கலைக்கழகத்தை கடந்த ஆட்சியாளர்கள் அது மருத்துவக் கல்லூரி அரசு கல்லூரியாக ஆக்கியதுடைய பலர் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி இங்கே வர இயலவில்லை. ஆக அந்த புதிய மருத்துவக் கல்லூரி அங்கே நாங்கள் திட்டமிட்ட பகுதி அந்த பகுதி இருந்ததால் இன்னும் கூடுதலாக கடலூர் மாநகராட்சியுடைய தகுதியை அடைந்திருக்கும். இப்போது இணைக்கப்படுகிற அனைத்து இப்போ இங்கே இருக்கின்ற சுற்றுப்புறம் உள்ள கிராமங்கள் அது இணைக்கப்பட இருக்கின்றது. இணைக்கப்படும் போது கடலூர் மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அவற்றுக்கு இங்கே இந்த மண்டபம் இது போன்ற கருத்தரங்கம் இது போன்ற மையத்தின் இந்த மையமான பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகில் இது மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் இங்குள்ள இங்கே நகர்நல நிர்வாகிகள் அமைப்பில் இந்த டவுன்ஹால் இயங்கப்பட இருக்கிறது. ஆக இதை பயன்படுத்தி கொள்வது அனைவரும் பயன்படுத்தி கொள்வது. இப்போ எங்களுக்கே இப்போ அரசு நிகழ்ச்சி என்றால் ஒரு தனியார் பள்ளிகளில் அதுக்காக தான் இப்போ உடனே செஞ்சோம். தனியார் பள்ளி கல்லூரி அதுக்கு அங்கே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் பப்ளிக் தெரிகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை. இது போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதுக்கு வாழ்த்தையும் இங்கே நன்றியும் மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த சங்கத்தார்களுக்கும் அதே போல் NLC சேர்மன் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர் பல பிரச்சனைகளை நாங்கள் செய்து முடித்து கொடுத்திருக்கின்றோம். பல பிரச்சனைகளை இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்க வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்மனுக்கு இருக்கிறது. ஆக கடலூர் வளர்ச்சியும் ரெஸ்பான்சிபிலிட்டி NLCயுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம் தேவை. ஏனால் பல கிராமங்கள் சில ஆப்ரேஷன் பண்ணும்போது சில இரத்த துளிகள் வெளியேறலாம், இல்லை உடல் பாகம் டேமேஜ் ஆகலாம். ஆக உயிர் வாழ்வதற்கு அது ஆப்ரேஷன் தேவை. அதுபோல தான் NLC பிரச்சனையை பொறுத்தவரையில் NLC நமக்கு குறைந்த செலவில் குறைந்த அளவில் மின்சாரம் தருகின்றார்கள். ஆக கடந்த ஒரு காலத்தில் செய்யாததுனால அந்த மைன்ஸ் இயங்காதனால அரசாங்கத்துக்கு 1000 கோடி நஷ்டம். அந்த 1000 கோடி அந்த நஷ்டத்தை இப்போ NLC பண்ணுறாங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு பெருமாக இருக்கும். ஆக ஒரு சில கிராமங்கள் அதுக்கு நிர்வாகம் அதுக்கு எடுத்துக்கொள்ள காரணத்தால் அதுக்கு வேறு வழி இல்லை. ஆக இந்த அரசாங்கத்துக்கு பாலிசியும் கிடையாது. இருந்தாலும் அது தொடர்ச்சி அதுக்கு இயங்க வேண்டும். சார்ந்துள்ள தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட நிரந்தர தொழிலாளி 10,000 பேர், சார்ந்துள்ள தொழிலாளர்கள் 20,000 பேர் அந்த NLC நம்பியிருக்கின்றார்கள். அதே போல் அவருக்கு வேலை வாய்ப்பு அந்த கிராமத்துக்கு வேலை நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீட்டு தொகையும் கூடுதலாகவும் அவர்கள் மாற்று மனையும் கொடுத்து இப்போ நல்ல முறையில் மாற்று மனை கொடுத்தவர்கள் நல்ல சொகுசாக நெய்வேலி அருகிலே அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டு இப்போ கட்டடம் கட்டப்பட்டு நல்லா வசதியாக மாறுகிறார்கள். ஆக இது சில அரசாங்க பொறுப்பில் இருக்கின்ற காலத்தால் நாங்கள் செய்யக்கூடிய கடமையும் இருக்கிறது இந்த மாவட்ட மக்களுக்கும். அது தூற்றட்டும் போற்றட்டும் என்ற அடிப்படையில் மக்கள் எப்படி இருந்தாலும் மக்கள் அவர்கள் பயன்பெற வேண்டும். அதன் மூலமாக பல இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்போ அரசியல் பண்ணுகிறவர் ஒரு பக்கம் தொழிலாளிக்காக போராடுவோம் என்று சொல்வார்கள், ஒரு பக்கம் விவசாயிக்கு ஒரு வருஷம் விவசாயிகளுக்கு வந்தால் அவங்கள பார்த்தா உங்களுக்காக போராடுவாங்க, அங்கே போனால் அங்கே போராடுவாங்க. நாங்கள் நடுநிலையாக மக்களுக்கு சேவை செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.